கோர்ட்டில் இங்கே ரோஹிணியே எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாமே ரோஹிணிக்கு எதிராகவே நடக்குது. கோர்ட்டுக்கு இங்கே முருகனும் வித்யாவும் வந்துடுறாங்க. நல்ல வேலை வித்யா, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு மீனா அங்கே வித்யா கிட்ட போய் சொல்ல, என்ன மீனா, நீங்கள் எவ்வளவோ எனக்கும் இங்கே என் வீட்டுக்காருக்கும் நிறைய உதவிகளை எங்களை முத்துவும் பண்ணியிருக்கீங்க. சொல்லப்போனால் இந்த வாழ்க்கை அமைஞ்சதே உங்கள் 2 பேரால தான். இந்த வாழ்க்கையை நான் என்றைக்குமே விட்டுற மாட்டேன். அதே நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ வந்து நிற்காம ஓடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக வந்துட்டீங்கல்ல, அதுவே சந்தோஷம்தான். சரி வாங்க அப்படின்னு இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க முத்துவும் மீனாவும். அந்த நேரத்தில் இங்கே கிருஷ்ணாராமும் நான் சொன்ன மாதிரி வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்க, இதோ இவங்க தான் அப்படின்னு இங்கே கையையும் காட்டி விடுறாங்க. ரோஹிணி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. எனக்கு எதிராகவே நீ சாட்சி சொல்ல வந்துட்டல வித்யா அப்படின்ற மாதிரி பார்க்க, என்ன ரோஹிணி பண்ணுறது, நீ பண்ணின பாவத்துக்கெல்லாம் நாங்கள் இப்போ பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, உன் கூட செஞ்ச பாவத்துக்கு நான் இப்போது இந்த நல்லதை பண்ணியாவது அந்த பாவத்தை கழிக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்ற மாதிரி இங்கே வித்யா பார்த்துட்ருக்காங்க. அங்கே நீதிபதி ஐயாவும் இங்கே டிவோர்ஸ் கேஸ்க்கு வந்திருக்க மனோஜ் ரோஹிணி 2 பேருமே கூப்பிடுறாங்க. மனோஜ் ரோஹிணி 2 பேருமே அந்த இடத்துக்கு போங்க. கிருஷ்ணாராம், உங்கள் தரப்பு வாதத்தை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயா இவங்க தான் நான் சொன்ன ஆளுங்க. இவங்க பேர் வித்யா, இது அவங்களுடைய கணவர் முருகன். எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஆளுனா ஆரம்பத்துலேருந்து இந்த ரோஹிணி கூட இருந்த இங்கே வித்யா மட்டும்தான். வித்யாவுக்கு மட்டுமே தான் எல்லா உண்மைகளுமே தெரியும். ரோஹிணிக்கு கல்யாணம் ஆன விஷயத்துலேருந்து, குழந்தை இருந்த விஷயத்துலேருந்து, மனோஜை பார்த்த விஷயத்துலேருந்து எல்லாமே தெரியும். மற்றபடி இந்த உண்மை வேற யாருக்குமே தெரியாது. நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்னு கிருஷ்ணாராம் அங்கே நின்றுகிட்டு இருக்க வித்யா கிட்ட சொல்கிறாங்க. வித்யாவும் வணக்கம் அப்படின்னு சபைக்கு வணக்கத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய விவரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரோஹிணி வேலை தேடி வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே தெரியும். நானும் ரோஹிணியும் ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு தான் ரோஹிணி எனக்கு பழக்கமானா. அவள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட போது கூட, இந்த உண்மையை சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கலாமேன்னு கேட்ட போதும் கூட அவள் சொன்ன ஒரே விஷயம், கல்யாணத்துக்கு பிறகு இந்த விஷயத்த மனோஜ் கிட்ட நான் மெல்ல மெல்ல சொல்கிறேன்னு சொல்லி தான் என்னையும் சம்மதிக்க வச்சு அந்த பொய்யை என்னையவும் சொல்ல வச்சு மனோஜை கல்யாணமும் பண்ணினா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆன நிலைமையிலையும் கூட ரோஹிணி தான் வாயிலேருந்து இங்கே எந்த உண்மையுமே தன் வீட்டில் இருக்கவங்க கிட்ட யார்கிட்டையும் சொல்லலை. பல தவறுகளுக்கு நானும் இந்த ரோஹிணி கூட உடந்தையாகவே இருந்திருக்கேன் அப்படின்னு நடந்த விஷயங்களை ஒன்றா நீதிபதி கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நீதிபதியும், என்னம்மா உன் கூடவே இத்தனை வருஷமாக பழக்கமாக இருந்த உன்னுடைய தோழியை உனக்கு எதிராகவே சாட்சி சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மைதானே அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ரோஹிணியும், இல்லைங்கய்யா, இங்கே வித்யா சொல்கிறது எல்லாமே பொய் 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 மட்டும்தான், நான் சொல்கிறது தான் சார் உண்மை அப்படின்னு இங்கே ரோஹிணியை அடிச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. வித்யாவுக்கு எல்லாமே தெரியும், மனோஜுக்கு நான் உண்மையை சொன்ன விஷயமும் தெரியும். ஆனாலும் வித்யா ஏன் இந்த இடத்துல போய் சொல்கிறான்னு எனக்கு அதுவும் தெரியும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, வித்யாவுடைய காதலுக்கு இங்கே முத்துவும் மீனாவும் உதவி செஞ்சுருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்ததே அவங்களால தான். என்னையை விட மீனாவும் முத்துவும் தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் மீனாவையும் முத்துவையும் மட்டுமே தான் முன்னெடுத்தவும் செஞ்சுருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. உண்மைதான் ஐயா, எனக்கு ரோஹிணியுடைய பழக்க வழக்கங்கள், அவகிட்டேருந்து சில கெட்ட பழக்கங்கள் எனக்கு பிடிக்காததுனால அவகிட்டேருந்து விலக ஆரம்பித்தேன். மீனா மாதிரியான ஒரு நல்ல உறவு எனக்கு கிடைக்கவும் செஞ்சதுன்னு சொல்ல, பார்த்தீங்கல்ல நீங்கள் நான் சொன்ன மாதிரியே அவள் வாயிலேருந்தே உண்மை வந்துடுச்சு. மீனா மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோன்னு வித்யா சொல்கிறான். அப்படி பார்க்கையில் முத்துவுக்கும் மீனாவுக்கும் உதவி செய்யணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான பழியை இத்தனை வருஷமாக பழகின ஒரு ஃப்ரெண்டு மேலே போடவும் செய்கிறான். இது எதுவுமே உண்மை இல்லைன்னு இங்கே அடித்து பேசுகிறாங்க ரோஹிணியும். என்ன கிருஷ்ணாராம், இந்த பிரச்சனை தொடர்ந்து இப்படி இழுத்துக்கிட்டே போனால் இதுக்கு என்னதான் அர்த்தம், வேற ஏதாவது சாட்சி ஆதாரம் இருக்கான்னு சொல்லி கேட்க, கறிக்கடை மணி எங்க அப்படின்னு இங்கே மீனாவும் முத்துவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன். இன்னும் அவர் வரல மீனா, நானும் அவரை தான் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மீனா முத்துவும் இன்னும் அவர் வந்து சேரலை. அதுக்குள்ளே எங்கள் வித்யாவும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, யாரம்மா சொல்கிற அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க. அதுக்கு வித்யாவும், இங்கே இன்னொரு சாட்சியும் இருக்காங்க,
அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, யார் அந்த சாட்சி, வர சொல்லுங்க உடனே அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் எங்கள் முருகன் என்ன பண்ணுறாங்க, தன் ஃபோனில் இருக்க ஒரு வீடியோவை கொண்டு கிருஷ்ணாராம் கிட்ட கொடுக்க, என்ன இதுன்னு முருகனை பார்க்க, நீதிபதி ஐயா கிட்ட நீங்களே கொடுங்கன்னு சொல்லும்போது, ஐயா இதில் ஏதோ வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் பாருங்கன்னு அங்கே கிருஷ்ணாராம் நீதிபதி கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. நீதிபதிங்க அந்த வீடியோவை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்து முடித்ததும் இந்த ரோஹிணியை பார்க்க, என்னம்மா உனக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஆதாரம் சிக்கியிருக்குன்னு சொல்ல, இல்லை அது எதுவுமே பொய்யா தான் இருக்கும், எதுவுமே உண்மை கிடையாது. என்ன வித்யா, எனக்கு எதிராக ஏதாவது சாட்சி ஆதாரம்னு போய் சொல்லி ஏதாவது வீடியோ கொண்டு வந்திருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு ரோஹிணி உன்னை மாதிரி பொய் சொல்லணும், உன்னை மாதிரி ஏமாத்துற குணமும் பொய் சொல்கிற குணமும் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற குணமும் அது உனக்கு மட்டுமே தான் இருக்கே தவிர எனக்கும் என் புருஷனுக்கும் கிடையாது. எனக்கும் என் புருஷனுக்கும் நல்லது செஞ்ச முத்து மீனாவுக்காக நாங்கள் எடுத்த ஒரே ஒரு முயற்சி இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் அந்த சபையில் இருக்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ரோஹிணியை பற்றி எனக்கு முன்கூட்டியே தெரியும், உன் கூட நான் ரொம்ப வருஷம் பழகியிருக்கேன்லடி, அப்போ உன்னை பற்றி இதை கூட தெரிஞ்சு வச்சுக்கலனா எப்படி? அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க அந்த தினேஷை பார்க்க போனேன். தினேஷை மீட் பண்ணி பேசவும் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட தினேஷ் அப்படின்ற மாதிரி இங்கே அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆமாம், அந்த தினேஷ்க்கு இங்கே ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் தெரியும். இங்கே ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தினேஷ்க்கு இங்கே ரோஹிணியை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இங்கே ரோஹிணிகிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணான். அவன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதே ரோஹிணி மட்டும்தான். அவங்க மனைவி கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லி இங்கே வெளிப்படையாக எல்லாத்தையுமே இங்கே வர சொல்லி காட்டி அவமானப்படுத்தி அவங்க 2 பேருக்குமான இருந்த உறவை முறிச்சதும் ரோஹிணி தான். அதில் இந்த தினேஷ் எல்லா உண்மையும் தெரிஞ்ச எனக்கு இங்கே உன் புருஷன்கிட்ட சொல்ல ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்லி மிரட்டி ஒவ்வொரு தடவையும் தனக்கு தேவையான பணத்தை இந்த ரோஹிணி கிட்டேருந்து வாங்கவும் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இல்லை பொய்ன்னு இந்த ஒரு பக்கம் ரோஹிணி கதை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இதுதான் அந்த தினேஷ் கோமாவிலேருந்தும் தான் சொன்ன சில பழைய மறதியான சில விஷயங்கள்லேருந்தும் வெளியே வந்துட்டார். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அவரை நாங்கள் பார்த்து பேசி அவர் சொன்னது அத்தனையுமே வீடியோவாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் செய்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதுனால தான் அவரை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர முடியலைன்னு வித்யாவும் சொல்கிறாங்க. இல்லை பொய்ன்னு சொல்ல, பின்ன எதுக்குமா நீ அவனுக்கு பணம் கொடுக்கணும்? உண்மையும் புருஷனுக்கு தெரியும்னா நீ அவனுக்கு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் மனோஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறேன். எல்லா உண்மையும் மனோஜுக்கு தெரியும்னா அதை சொல்லி அந்த தினேஷ் உன்னை மிரட்டணுன்ற அவசியம் என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு இங்கே சர்ச்சை கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரோஹிணி திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. இல்லை இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க இந்த விஷயத்துலன்னு ரோஹிணி கதறி சத்தம் போடுறாங்க. அந்த நேரத்தில் ஜட்ஜும் பொறுமையாக இருமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் முழுசாகவும் பார்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி தன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அடிக்கடி அந்த தினேஷ்க்கு பணம் அனுப்பியிருக்காங்க. உண்மையா இல்லையான்னு நீங்களே அதை செக் பண்ணி பாருங்கன்னு எங்கள் வித்யாவும் சொல்லிடுறாங்க. சூப்பர் அப்படின்னு அங்கே முத்துவும் நான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். மனோஜுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனோஜை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள். ஒரு தடவை இவளுக்கு பணம் அவசியமாக தேவைப்பட்டதுனால தான் மனோஜ் கிட்ட அதை கேட்டு வாங்க முடியலை. அதுக்காக என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி நான் ஏன் மூலமாக 80,000 பணத்தை நான் மனோஜுடைய ஷோரூமில் போய் வாங்கி கொடுத்தேன். அதுவும் உண்மைதான் மனோஜ், அது உண்மைதானன்னு சொல்லி ஆமாம் சார் அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்கிறாங்க. இந்த விஷயம் கூட மனோஜுக்கு இப்போ தான் தெரியுதா அப்படின்னு சொல்ல, இந்த விஷயமே எனக்கு இந்த இடத்துல வித்யா சொல்லி தான் சார் தெரியும். அன்றைக்கி உண்மையிலேயே அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல நினச்சி தான் அந்த பணத்தை கொடுத்தேன்னு சொல்ல, இது மட்டும் இல்லை இல்லாத ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரியே சொல்லி அவங்க மூலமாகவும் எங்கள் பணத்தை எங்கள் மனோஜ்கிட்டேருந்து வாங்கவும் செஞ்சுருக்கா. ஏன் சார், இங்கே தன் பையனை படிக்க வைக்கணும், தன் அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், தான் பண்ணுற வேலையை பார்த்து மட்டும் அந்த பணத்தை வந்துட்டு சம்பாதிச்சிட முடியாது. இதுக்காக சிட்டிக்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கான். ஒருத்தரை நடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பணம் அவசியமாக தேவைப்பட்டதுனால அந்த சிட்டிக்கிட்ட பணமும் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு கூட இருந்த ஃப்ரெண்டு நான் பார்த்ததுனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பொய்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எங்கள் ரோஹிணி பயங்கரமாக சத்தம் போட, எல்லாமே உண்மைதான் சார், நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த ரோஹிணியுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும்னு சொல்ல, உடனே எங்கள் சர்ச்சும் நீதிபதி அவர்களும் வந்துட்டு அங்கே இருக்க அக்கௌண்ட்டை சொல்லும்போது உடனே அவங்களும் இந்த ரோஹிணியுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலம் யார் யாருக்கு எவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அவங்க அக்கௌண்ட்லேருந்து இந்த தினேஷ்க்கு அடிக்கடி பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் அடிக்கடி ஃபோன்பே மூலமாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் எல்லாமே தெரிய வந்திருக்கேன். ஆமாம் சார், இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த தினேஷ்ன்றவனுக்கு இவங்க அடிக்கடி பணம் கொடுத்துருக்காங்க. நேரில் சந்திச்சும் பணம் கொடுத்ததா இவங்க சொல்கிறது கூட உண்மைதான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டதும்
இங்கே உண்மை சாயம் எல்லாமே வெளுத்தப்படுது. ரோஹிணி என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் என்னம்மா இவ்வளோ நேரமாக இது எல்லாமே பொய்ன்னு சத்தம் போட்டுருந்தேன். உன்னுடைய உண்மை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுடுச்சு. இதுக்கு நீ என்னம்மா சொல்ல போகிற அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சார் அப்படின்னு வித்யா சொல்ல. என்னம்மா விஷயம்னு அங்கே நீதிபதியும் கேட்க, தான் பெத்த மகனுக்கே தான் அம்மான்னு சொல்லி இங்கே வளர்க்காத ஒருத்தி தான் இவ. நான் சொன்னாலும் அவள் கேட்குற சுச்சுவேஷனில் இல்லை. அம்மான்னு தெரிய வந்ததே அவனுக்கு கண்ணு தெரியாமல் போன அந்த சமயத்தில் தான் ஹாஸ்பிட்டலேருந்து அட்மிட் ஆகிட்டு முத்துவுடைய வீட்டில் தங்கி இருந்தப்போ தான் தனக்கு அம்மா இருக்காங்கன்ற விஷயமே அவன் பையனுக்கு தெரியும். தன்னுடைய அம்மா இந்த கல்யாணி தான்ற விஷயமும் அப்போ தான் இந்த கிருஷிக்கே தெரியும்னு சொல்லி இன்னொரு கொண்டை தூக்கி போடுறாங்க. நீதிபதிக்கு இதை கேட்டதும் ரொம்ப கோபம் வந்துடுத. என்னம்மா இவ்வளோ பொய்களை மறைச்சிருக்க, இவ்வளோ உண்மைகளை மறைச்சி நீ இந்த வீட்டில் வாழணும்னு அதெல்லாம் எதுக்கு எடுத்த? உன் பையனை உன் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டுன்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு இங்கே கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதும் நீதிபதி சொன்ன விஷயத்தை கேட்ட எங்க ரோஹிணி, இல்லை அது அப்படின்னு சொல்ல, என்னம்மா பெத்த மகனுக்கே அம்மான்னு சொல்லி இங்கே அதை நீ சந்தோஷப்படக்கூட ஒரு தயாரான ஒரு இடத்துல இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கைக்காக நீ போராட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை இந்த வாழ்க்கையை நீ வாழணும்னு உனக்கு நான் தீர்ப்பை கொடுத்தாலும் கூட பிற்காலத்தில் நீ உன் பையன் கூட சேர்ந்து வாழுவியான்ற சந்தேகம் எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டிவோர்ஸ் கேஸை நான் இன்றைக்கே முடிச்சு வைக்கிறேன். ஒரு குடும்பத்தை ஏமாத்திருக்கதும் தான் பெத்த மகனை ஏமாத்திருக்கதும் எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த மாதிரியான பொண்ணுங்களுக்கு தண்டனைன்றது அது பிரிவு மட்டுமே தான் சொல்லிட்டு தீர்ப்பை வழங்கி அந்த ரோஹிணி முகத்தில் தூக்கி வீசவும் செய்கிறாங்க. ரோஹிணி அதிர்ச்சியில் இங்கே இனம் புரியாத கலக்கத்தில் நிற்க, இங்கே வித்யாவை பார்த்து முறைக்க, வித்யாவும் முருகனும் கீழே இறங்கி வரதை பார்த்துட்டு அந்த ரோஹிணி முறைச்சிட்டே நிற்கிறாங்க. இனி இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோஜும் விஜயாவும் சந்தோஷப்பட்டு நிற்க, முத்துவும் மீனாவும் 1000 பொய் சொல்லி இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க நினைக்கலாம், ஆனால் உண்மை என்றைக்குமே தோற்காதில்ல ரோஹிணி. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீ சொன்ன 1000 பொய்களுக்கு நடுவில் ஒரு உண்மை ஒளிஞ்சிருந்திருக்கு. அந்த உண்மை இன்னைக்கு வித்யா மூலமாக வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. உனக்கு இது வருத்தத்தை கொடுக்கலாம், ஆனால் உன் பையனுக்காக செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவனையுமே நீ இங்கே சரியாக கவனிக்காம தானே வளர்த்துருந்திருக்க. இப்போ மட்டும் எப்படி கிருஷ் உன்னுடைய பையன்ற பாசம் வந்தது? இதுவும் பொய் தானா அப்படின்ற சந்தேகம் எங்களுக்குள்ளே இருக்குது. நீதிபதிக்கு அந்த சந்தேகம் வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு முத்து மீனாவும் சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணியும், உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன்னு கொலை வெறியில் சத்தம் போட, உன்னால் முடிஞ்சதை பார்த்து கொடி அப்படின்னு அங்கே நிற்கிற மீனாவும் விஜயாவுமே காரி துப்பாத குறைய திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. ரோஹிணியுடைய பிளான் எல்லாமே மொத்தமாக அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எப்படியும் தப்பிச்சலான்னு நினச்சி ரோஹிணிக்கு எல்லாமே ஆப்பாக தான் முடியவும் செஞ்சுருக்கு. வித்யா இப்படிப்பட்ட விஷயத்தோட, அதுவும் இந்த தினேஷோட விஷயத்தோட வந்து நிற்பான்னு கொஞ்சம் கூட இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே ரோஹிணியும்